எல்லாரும் என்னோடு கூட உபாகம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். 19ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். 18-19. நீங்கள் சுதந்திரிக்கிறதற்கு யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பது இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்னப்பா ஸ்டார்ட் பண்ணும்போதே நெடுநாள் வாழாமல் நிச்சயம் அழிந்து போகிறன்னு சொல்கிறீங்களே, என்ன சாமி இது? காலையிலேயே அது பிப்ரவரி முதல் நாள்லேயே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையான்னு கேட்கலாம். நான் அதற்காக சொல்லலை, அதுக்கு அடுத்த வசனம் தான் நம்முடைய வசனம். சேர்ந்து படிப்போம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான். தொடர்ச்சியாக போன வாரத்துடைய தொடர்ச்சியை தான் வருது போல. கானான் தேசத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மோசஸ் என்ன பண்ணுறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சில ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் சில நிபந்தனைகளையும் வைக்கின்றார். நீங்கள் ரொம்ப நாள் வாழ்வதற்கு சில வழிமுறைகளை கற்றுக் கொடுக்குறார். அது இன்றைக்கு வாக்குத்தத்தமாக நம்ம பேச போகிறோம். இதில் சொல்கிறாரு, நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். நிறுத்த போடப்பட்டது நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு. அழகாக சொல்கிறார். நீயும் பிழைக்கணுமா, உன் சந்ததியும் பிழைப்பது தேவ நோக்கம். எப்போதுமே நீங்களும் பிழைக்கணும், உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் பிழைக்க வேண்டும் என்பது தேவ திட்டமாக இருக்கிறது, தேவ நோக்கமாக இருக்கிறது. நன்றாக நம்ம இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளை மட்டும் நன்றாக வைப்பது தேவ நோக்கம் அல்ல, நமக்கு பிற்பாடு நம்முடைய பிள்ளைகள் மேலும் நம்முடைய சந்ததிகள் மேலும் தேவன் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். கவனிச்சிங்களா? நீயும் உன் சந்ததியும். சொல்லுங்க, சந்ததி. தேவன் நம்முடைய சந்ததிகளை நேசிக்கிற தேவன், நம்முடைய பிள்ளைகளை மட்டுமல்ல, பிள்ளைகளின் பிள்ளைகளெல்லாம் கர்த்தர் நேசிக்கிறவர். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அதற்கான சில தெருவுகோள்களை கொடுக்கிறார், அதற்கான சில வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறார். நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு, வாழும்படிக்கு, செழிக்கும்படிக்கு, நன்றாக இருக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. நீ இங்க இருக்கிற நீங்கள்னு போடல, நீ ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒவ்வொருவரும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜீவனை நீங்கள் பர்டிகுலராக குறிப்பிட்டு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க, ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஏன் சொல்றாருன்னா, தேவனாகிய கர்த்தர் மனிதன் இந்த உலகத்தில் படைக்கும் போதே சித்த சுயாதீனம் உள்ளவர்களாக படைச்சிருக்கிறார். அதாவது தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக படைச்சிருக்கிறார். தெரிந்து கொள்ளுதல் என்று சொல்லக்கூடியது ஒரு உரிமை. அந்த உரிமையை தேவன் நமக்கு ஈவா கொடுத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க, கடவுள் எவ்வளோ நல்லவர் பாருங்க. தேவன் மட்டும் இந்த சித்த சுயாதீனத்தோடு தேவன் நம்மளை மட்டும் உண்டாக்கவில்லை என்று சொன்னால், இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு ரோபோட் போல தான் இருப்போம், ஒரு எந்திரம் போல தான் இருப்போம், ஒரு மிஷின் போல தான் இந்த பூமியில் இருந்திருப்போம். தேவன் ஒரு எந்திரமாகவோ தேவன் ஒரு பொம்மையாகவோ தேவன் நம்மை உண்டாக்கவில்லை. தேவன் நம்மை அவரை போல உண்டாகி இருக்கிறார். அது அவருடைய தன்மையில் ஒரு தன்மை என்னவென்று சொன்னால் சித்த சுயாதீனம், தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல். ஆகதான் தேவனை போலவே தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு வைத்திருக்கிறார். பைபிள் போடப்பட்டிருக்குது, நம்முடைய ரூபத்தின்படியும் நம்முடைய சாயலின்படியும் அவர்களை உண்டாக்குவோமாக. அப்போ அவருடைய சாயல், அவருடைய ரூபம் என்ன என்று சொன்னால் சித்த சுயாதீனம். அதாவது தெரிந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல். நல்லது எது, கெட்டது எது என்பதை அறிந்து நல்லதை தெரிந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை இன்றைக்கு தேவன் நமக்கும் எனக்கும் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆதாம் ஏவாளை இந்த பூமியில் படைக்கும் போதே அப்படிதான் படைச்சார். சும்மா ஒரு சாதாரண ஒரு களிமண்ணை உண்டாக்கல, சாதாரண ஒரு கல்லை உண்டாக்கி வைக்கல, ஒரு பொம்மையை உண்டாக்கி வைக்கல, ஒரு மிஷினை உண்டாக்கி வைக்கல. ஆதாமும் ஏவாளையும் தேவன் சிருஷ்டித்து ஏதேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகிய இன்பம் நிறைந்த ஒரு இடத்துல வைத்து சகல விருட்சத்தின் கனி நீங்கள் புசிக்க தேவன் கொடுத்தார். எல்லாவற்றையும் புசிக்கலாம், சகல விருட்சத்தின் கனியும் நீங்கள் புசிக்கலாம். ஆனால் தோட்டத்தில் நடுவே இருக்கிற விருட்சத்தை குறித்து, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை குறித்து தேவன் சொன்னார், இந்த மரத்தை தொடாத, சாப்பிடாத, இந்த மரத்தின் கனியை சாப்பிடாத, சாப்பிட்டா என்றால் நீ செத்துருவ, இந்த மரத்தின் கனியை சாப்பிட்றனாலே நீ சாகவே சாவாய் என்ற ஒரு பிரமாணத்தை தேவன் உருவாக்கி வச்சிருந்தார்.
தேவன் ஏன் உருவாக்கி அந்த சில பேர் ஏங்க கடவுள் ஏன் உருவாக்கி வைக்கணும்னா, அந்த மரத்தை உருவாக்கி வைத்திருக்க நோக்கமே என்னன்னா, தேவன் அவரை போலவே மனுஷனை உண்டாக்கி இருக்கிறார் அல்லவா, அதை அவனுக்குள்ள இருந்து ஆப்ரேட் பண்ணுன்றதுக்காக, அவனுக்குள்ள செயல்பட வேண்டும் என்பதற்காக. அதை மட்டும் தேவன் வைக்கலன்னா அவன் நல்லது எது கெட்டது எது என்பதை அவனால் சூஸ் பண்ண முடியாது, செலக்ட் பண்ண முடியாமலே போயிருக்கும். அதுதான் அந்த இடத்துல அந்த மரத்தை வைத்து அது பேரு வைத்து ஜீவ விருட்சம் என்ற ஒரு விருட்சம் இருந்திருக்குது, நன்மை தீமை அறிவித்தக்க விருட்சம் என்ற ஒரு விருட்சமும் இருந்திருக்கிறது. ஆனால் தேவன் என்ன சொல்றாருன்னா, ஜீவ விருட்சத்துக்கு நீ புசிக்கும் போது நீ இந்த பூமியில வாழ்ந்திருப்ப, ஆனால் நீ நன்மை தீமை அறிவித்தக்க விருட்சத்துக்கு நீ சாப்பிட்டேன்னா நீ சாகவே சாவ. ஜீவ விருட்சம், இதுக்கு பேர் சொல்ல போனால் மரண விருட்சம் என்று கூட சொல்லலாம். ஜீவ விருட்சத்துக்கு நீ சாப்பிடும்போது அவன் வாழ்ந்திருக்க முடியும். மரண விருட்ச கனியை சாப்பிட்டானா அவன் புசிக்கும் நாளிலே அந்த நாள்லேயே சாகவே சாவாய். இந்த இடத்துல பார்க்குறோம், ஆதாம் ஏவாள் 2 பேருமே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை விட இந்த இடத்துல பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மரண விருட்சத்தின் கனியை புசிப்பதை தெரிந்து கொண்டார்கள். அங்கே சூஸ் பண்ணுறாங்க, தெரிந்து கொள்கிறாங்க. எதை தெரிந்து கொள்ளணும் தேவன் வச்சுருந்தாருன்னா, ஜீவனை சூஸ் பண்ணினார். மறந்து இதை சாப்பிடாத, அங்கேயும் பாருங்க சாப்பிடாத, இதை தொடாது, இதை தொடாது, சாப்பிடாத. 2 விருட்சத்தை வைக்கிறது மட்டும் இல்லை, அங்கேயும் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ல தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஆன்சரிங் வைக்கிறார். இல்லைப்பா நீ தொடாத, அதை சாப்பிடாத, இதை சாப்பிட்றதுனால நீ சாகவே சாவாய். ஆன்சரை கீழே வச்சுட்டார். எப்படி கீழே வந்து விடைன்னு சொல்லி கீழே போடுவாங்களே சில புஸ்தகத்தெல்லாம், அதேமாதிரி விடைன்னு கீழே வச்சிருக்கிறார். சாப்பிட்றதுனால நீ சாகவே சாவாய். தேவன் சொல்கிறாரு, ஜீவனை நீ தெரிந்து கொள்ளலாம், அதாவது வாழ்வை நீ தெரிந்து கொள்ளலாம், சாவையும் நீ தெரிந்து கொள்ளலாம். தேவன் சொல்வாரே ஒழிய தேவன் கட்டாயப்படுத்த மாட்டார். அங்கே போய் தடுத்து நிறுத்தவும் மாட்டார். சில தடுத்து நிறுத்திருக்கலாம்ல தேவன் போய், இல்லை தேவன் தடுத்து நிறுத்தவும் இல்லை. சில சொல்லுவாங்க, ஏங்க இப்போ இவன் சாப்பிடுவான்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு அந்த மரத்துக்கு நீ வச்சாரு? சரி ஓகே, மரத்துக்கு நீ வச்சாருங்க, இவன் சாப்பிட போகிறப்ப ப்ளீஸ் ஆடம் ஆடம் நீ போகாதப்பா, அதை பறிக்காதப்பா, சாப்பிடாதப்பா, தட்டி விட்டுருக்கலாம்ல. சிலத்தில் விஷத்தை யாராவது குடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பிடு அப்படின்னு அழகாக சொல்லுவீங்களா? கொஞ்சம் ஜாம் பண்ணி கொடுக்குற சாப்பிடுன்னு சொல்லுவீங்களா? குடி இப்படி வாழ்வோ போங்க பட்டார்னு தட்டி விடுவீங்க பாருங்க. சில எங்க தேவன் போய் தட்டி விட்டுருக்கலாம்ல, தடுத்துருக்கலாம்ல. தேவனே இதை அனுமதிச்சார். கவனமாக கேளுங்க. ஒருவேளை தேவன் தடுத்திருப்பார் என்று சொன்னால் அவனுக்குள்ள இருக்கிற சித்த சுயாதீனம் என்று சொல்லக்கூடிய ஆற்றலையே தேவன் டேமேஜ் பண்ணுறது போல ஆயிரும். ஆகதான் தேவன் அந்த ஆற்றல், அந்த தன்மையும் தேவன் டேமேஜ் பண்ணல. தேவன் மென்மையானவர். தேவன் வந்து சொல்லுவார். தேவன் பார்த்தீங்கன்னா பைபிளில் போடப்பட்டிருக்குது, ஆதியாகமம் 6:3 போடப்பட்டிருக்குது, என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை என்று போடப்பட்டிருக்குது. ஆகதான் பாருங்க, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் மனிதனுக்கு சித்த சுயாதீனத்தை கொடுத்துருக்கிறாரு, தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு நல்லது எது கெட்டது எது என்பதை நீங்கள் தான் தெரிந்து கொள்ளணும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஏன் இதை சொல்லிட்டு புரிஞ்சுக்கிங்க. சிலர் சொல்லுவாங்க, கர்த்தர் தடுத்திருக்கலாம்ல பிரதர், கர்த்தர் தடுத்திருக்கலாம்ல பாஸ்டர், ஏன் பாஸ்டர் இதை அனுமதிச்சாரு? இல்லைங்க, உங்கள் அனுமதியின் பேரில் தான் அனுமதித்தாரு ஒழிய தேவன் எப்போதும் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியத்தில் தேவன் தலையிடுவது கிடையாது. நீங்க தான் ஜீவனை தெரிந்து கொள்ளணும். தேவனுடைய திட்டம் என்ன? நீங்க மரணத்தை தெரிந்து கொள்ளக்கூடாது என்பது தேவ திட்டம், தேவ நோக்கம். நீங்க சூஸ் பண்ணி தெரிந்து கொண்டீங்கன்னா அதற்கு நீங்க தெரிந்து கொண்டதுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்க தான் செலக்ட் பண்ணணும், நீங்கள் தான் தீர்மானம் பண்ணி அவைகளை செய்யணும். ஆனால் பிசாசு இருக்கிறான் பாருங்க, பிசாசு அப்படி கிடையாது. அவனுடைய ஆசைகள், பிசாசுடைய விருப்பங்கள், இவைகள் எல்லாவற்றையும் செய்யும்படி மனுஷனை கட்டாயப்படுத்தலாம். பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, பிசாசு தான் இன்வால்வ்மெண்ட் பண்ணுறான். அவன் தான் உள்ள வரான், ஆசையை மூட்டுறான், விருப்பத்தை உண்டாக்குறான், எல்லா காரியம் செய்கிறான். நீ கூட மக்களுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், தப்பான காரியம் செய்யும்படி மக்களை கட்டாயப்படுத்துறது அவன் தான். சிலர் சொல்லுவாங்களே, நான் ஒழுங்காக தான் பிரதர் இருந்தேன், ஒழுங்காக தான் பாஸ்டர் இருந்தேன், என்ன பண்ணுறது, இவங்க கட்டாயப்படுத்தினாங்க, அவங்க கட்டாயப்படுத்தினாங்க, இதை செய்யன்னு சொன்னாங்க, அதை இப்போ செய்யன்னு சொன்னாங்க, அதனால் நாங்கள் செஞ்சிட்டோம், அதனால் குடிச்சிட்டோம், அதனால் இப்படி போயிட்டோம், இதனால் அப்படி வந்துட்டோம். இன்றைக்கு உலகத்தில் பெரும்பான்மையான மக்கள் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு தேவன் கொடுத்த சித்த சுயாதீனத்தை அவங்க தவறாக பயன்படுத்தி மரணத்தை கண்டடைவதை தான் நாம் பார்க்கின்றோம் இந்த பூமியிலே. புரிஞ்சிச்சுங்களா? நீங்கள் மக்கள் குடிக்கிறாங்க, வெறிக்கிறாங்க,
அனித்தியமான பாவ சந்தோஷத்தை தெரிந்து கொள்கிறார்கள். அவங்க விரும்பி தெரிந்து கொள்கிறாங்க. அவங்க போய் மாட்டிக்கிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லையே அவங்க வாழ்வு சரீரம் சீரழிகிறது, மனம் சீரழிகிறது, வாழ்க்கை சீரழிகின்றது, குடும்பம் சீரழிகின்றது, அவங்களுக்கு தொழில் சீரழிகின்றது. வாழ்வதற்கு பதிலாக அந்த ஜனங்கள் வீழ்ந்து போவதை தான் நாம் இந்த பூமியில் அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் தப்பான தேர்ந்தெடுக்கும் போது தேவன் அதை கண்டு துக்கப்படுகின்றார். ஆனால் தேவன் அதை குறித்து உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. தேவன் திரும்ப உங்களுக்கு வழி தான் வைப்பார், சில ஆப்ஷன் தான் வைப்பார். சரிப்பா போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வா, மனம் திரும்பு, மனம் திரும்பு. சரி போயிட்டு இருக்கிற உன் பாதை தப்பா இருக்குது, தேவன் சொல்லுவார் மனம் திரும்பு, யூட்டன் போடு, திரும்ப இந்த பக்கம் திரும்பி வா, மனம் திரும்புன்னு சொல்லி நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கின்றாரு. தேவ பிள்ளைகளே, தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமையை தேவன் மனிதன் கையில் கொடுத்து விட்டார். இப்போ நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஜீவன் வேண்டுமா, மரணம் வேண்டுமா, நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஆசீர்வாதம் வேண்டுமா, சாபம் வேண்டுமா, நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். பைபிளில் போடப்பட்டது, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்து விட்டார் என்று சங்கீதம் 115:16 படிக்கின்றோம். பூமியை மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்களாகிய நாம் கூட இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா மரணத்தை தெரிந்து கொள்ளக்கூடாது, ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஏன் இதை சொல்லிட்டு இருக்கிறோம்னா, ஏன் இதை போதிச்சுட்டு இருக்கிறோம் தெரியுங்களா? இன்றைக்கு ஏன் இந்த வார்த்தையை கொடுக்க முடியும், உள்ளத்தில் ஏவப்பட்டேன் என்று சொன்னால், இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஜீவனை தெரிந்து கொள்வதை விட மரணத்தை தான் அதிகமாக தெரிந்து கொள்கிறார்கள். அது நிமித்தமாக பல ஜீவனையே இழந்து போகக்கூடிய ஆபத்துகள் உங்களுக்கு ஏராளம் உண்டு என்பதை அறிந்துதான் கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களோடு இவைகளை பேசும்படி என் உள்ளத்தில் ஏவனபடியால் இவைகளை பேசி கொண்டிருக்கின்றேன். விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். மரணம் எது, ஜீவன் எது என்பதை குறித்து நாம் தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறோம் நாம் இருக்க வேண்டும். வேதம் அதை நிறைய போதிக்கின்றது. மரணத்தை நிராகரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கின்றது. நன்மைக்கும் வாழ்வுக்கும் வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கின்றது. இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் மோசையின் மூலமாக கொடுத்து மிகப்பெரிய ஒரு கட்டளை தான் இந்த கட்டளை, வார்த்தை தான் இது. என்ன சொல்றாருன்னா, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். எப்படி ஏதேன் தோட்டத்தில் வச்சார், அதே போல இன்றைக்கும் நம்ம முன்னாடி வச்சிருக்கிறாரு. ஆனா சொல்றாரு, நீயும் ஆகையால் நீயும் உன் சந்ததி பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். இந்த நூற்றாண்டில் 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு தேவன் அதே ஆலோசனை தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இதை புரிந்து கொண்டு ஜீவனை தெரிந்து கொள்ளக்கூடிய பொறுப்பு இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் நல்லா இருக்கணும்னா நான் ஜீவனை தெரிந்து கொள்ளணும். இல்லைங்க எங்களுக்காக பாஸ்ட் ஜீவனை தெரிந்து கொள்ள இல்லை, நான் ஜீவனை தெரிந்து கொள்ளணும். நீங்கள் நல்லா இருக்கணும்னா நீங்கள் தான் ஜீவனை தெரிந்து கொள்ளணும். சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து, நீங்கள் நல்லா இருக்கணும்னா நீங்கள் தான் ஜீவனை தெரிந்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க, உங்களுக்காக நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சில பேர் சொல்லுவாங்க, என்ன ஐயா கொடுமையான ஆளாக இருக்கிறீங்க, ஒரு ஆறுதலுக்காவது கவலைப்பட, உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாம்ல, அது கூட சொல்லாம திரும்ப சொல்லுங்க, நீங்க தான் ஜீவனை தெரிந்து கொள்ளணும். புரிஞ்சுங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க, மனதில் கொண்டு போய் நல்லா பதிய வச்சுக்கோங்க. உங்களுக்காக யாரும் எந்த ஸ்டெப் பண்ண முடியாது. மோசே சொன்னாரா, கவலைப்படாதீங்க உங்களுக்காக அடியேன் இருக்கிறேன், உங்களுக்காக திறப்பின் வாசல் நிற்க நான் இருக்கிறேன்னு சொன்னாரா? அதெல்லாம் சொல்லலை. ஆனால் மோசையில் பண்ண முடியுமா? மோசையில் அவ்வளோ பெரிய 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 அற்புதம்லாம் பண்ணினாரு. இந்த மக்களுக்காக தான், இந்த ஜனங்களுக்காக தான் செஞ்சாரா? செங்கடலை பிளந்து அந்த மக்களை எவ்வளோ அழகாக வெளியே கொண்டு வந்தார். 10 விதமான வாதைகளை அனுப்பி எகிப்திய கதி கலங்கம் பண்ணார், எகிப்திய ஒரு வழி பண்ணினார் ஆனால் இப்போ சொல்லியிருக்கலாம், கவலைப்படாத எகிப்த கலங்கம் பண்ண நான் உனக்காக பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன்னு சொன்னாரா? இல்லை அதெல்லாம் சொல்லலை. இந்த அவர் சொல்லி, ஆனால் அவர் சொல்லியிருக்கணும், ஆனால் அவர் சொல்ல. அவர் சொல்றாரு, நீ ஜீவனை தெரிந்து கொள். இல்லப்பா உனக்காக கர்த்தர் ஜீவனை தெரிந்து கொள்வார் அப்படின்னு சொல்லலை. நாங்கள் வெளியே கூட்டு வந்து இப்படி எல்லாம் சொன்னா, மகனே மகளே கர்த்தர் உனக்கு இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார்னு சொன்னா எல்லாருக்குமே அல்லேலூயா தோத்துரும் அப்படி இப்படிலாம் வர ஆரம்பிச்சிடுவீங்க. ஆனால் இங்கு என்ன சொல்றாரு மோசஸ், இல்லை நீ ஜீவனை தெரிந்து கொள். ஆதாம்கிட்ட தேவன் என்ன சொன்னாரோ அதே போலதான். ஆதாமே கவலைப்படாத உனக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லல. ஆதாம் தான் சொன்னாரு, இந்த மரத்தினுங்க நீ சாப்பிட்றனால நீ சாகவே சாவாய். தேவ பிள்ளைகளே, நீங்க வாழ்வை நீங்க சூஸ் பண்ணணும்.
நல்வாழ்வையும் செழிப்பின் வாழ்வையும் நீங்க சூஸ் பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்றோம்னா நல்வாழ்வை தெரிந்து கொள்றதை காட்டிலும் இன்னைக்கு அதிகமாக மரண வாழ்வை தான் தெரிந்து கொள்கின்றோம். நஷ்டத்தின் வாழ்வை தெரிந்து கொள்கின்றோம், கஷ்டத்தின் வாழ்வை தெரிந்து கொள்கிறோம், பாடுகளின் வாழ்வை தெரிந்து கொள்கிறோம். ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறாரு. நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். ஆமென். ஆகவே தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஜீவன் எங்கே இருக்கின்றதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது ஜீவன் எங்கே இருக்கிறது என்று சிலர் கேட்பாங்க. ஜீவன் எங்கே இருக்கிறா? முதலாவது அவருக்குள்ளே இருக்குது. அதுதான் அது அடுத்த வருஷம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? என்ன போடப்பட்டிருக்குது? கர்த்தரும் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனை கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். தேவனை தீர்க்காயுசும். அவரை பிடிச்சுக்க, அவரை கட்டியா பிடிச்சுக்க, அவர் விட்டுறாத. சில இதில் பார்த்தீங்கன்னா கைவிடாத கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை நம்ம அழகாக சொல்கிறோம். இந்த இடத்த சொல்ல நீ அவரை பிடிச்சிக்க. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். அவரை தெரிந்து கொள், அவரை பற்றிக்கொள், அவரை விட்டு விடாதே. ஆமென். நம்ம என்ன பண்ணுறோம் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா தேவனை ஒரு ஊர்கா போல யூஸ் பண்ணிக்கிறோம். நீ கிறிஸ்தவங்க பண்ணுற ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம் என்று என்னன்னு சொன்னீங்கன்னா தேவனை அப்படியே ஜப்பா வச்சுக்கிறோம். தேவனை இப்படி தேவைக்காக யூஸ் பண்ணுற ஒரு பொருளாக, தேவைக்காக யூஸ் பண்ணுற ஒரு நபராக தான் நம்ம அவரை பார்த்துட்ருக்குறோம். அப்படி யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் வாழ்வே அவர் தான். ஒருப்பா வாழ்வே நீர்தானையான்ற மாதிரி வாழ்வே அவராக தான் இருக்கணும். இல்லைங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அவர் போதுங்க. தினந்தோறும் ஜெபம் பண்ணும்போது ஒரு 5 நிமிஷம் கூட ஜெபம் பண்ணுறது கிடையாது. காலையில் 1 நிமிஷம் கூட, சில பேர் 1 நிமிஷம் கூட 60 செகண்ட் 60 வினாடி கூட ஜெபம் பண்ணுறது கிடையாது. சில பேர்லாம் முடிச்சிட்டிங்களா? முடிச்சாச்சு. என்னங்க 1 நிமிஷம் கூட தாண்டலிங்களே, அவ்வளோ ஃபாஸ்டா. தேவனுக்கு மட்டும் பாருங்க 1 செகண்ட் தாண்டது கிடையாது. ஆனால் உலகத்தின் காரியத்துக்கு பாருங்க மணிக்கணக்காக நேரத்தை செலவு பண்ணுவோம். ஆனால் அதான் பிரச்சனையே. முதலாவது தேவன் ஜீவனாக இருக்கின்றார். பைபிளில் போடப்பட்டிருக்குது, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஜீவன் உண்டாயிருக்கும்படி வந்த தேவன். வேதம் சொல்கின்றது, இயேசு சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். தேவன் இந்த இடத்துல பார்க்கிறோம், பிதாவாகிய தேவன் உனக்கு ஜீவன், இயேசு நமக்கு ஜீவன், ஆவியானவர் நமக்கு ஜீவனாக இருக்கின்றார். பைபிளில் போடப்பட்டது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். முதலாவது ஜீவன் நம்முடைய வாழ்வில் உண்டாக வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஜீவனை தெரிந்து கொள், இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள். நல்வாழ்வுக்காக இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஆட்களாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் நல்வாழ்வுக்காக ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசுவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவே நீரே ஆண்டவர், நீர் எனக்காக இந்த உலகத்தில் வந்தீர், மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், தேவன் உம்மை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார் என்பதை இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிடுங்கள். அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்கின்றது. ஆமென். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது தேவன் நமக்கு ஜீவனாக இருக்கிறார், திருத்துவம் ஜீவனாக இருக்கின்றது, திருத்துவ தேவன் ஜீவனாக இருக்கின்றார், இயேசு ஜீவன், பரிசுத்த ஆவியானவர் ஜீவனாக இருக்கிறார் என்று வேத புத்தகம் முழுவதும் போடப்பட்டிருக்கிறது. ஆமென். முதலாவது தேவன் ஜீவனாக நமக்கு இருக்கின்றார். ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள், தேவனை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனை வைக்கக்கூடிய இடத்துல நீங்க எதை வச்சாலும் அது நீங்க தேவனாக தான் வைக்கிறீர்கள். புரிஞ்சு நான் சொல்றது புரியுதுங்களா? தேவனை வைக்கக்கூடிய இடத்தில் வேற எதையும் வைப்பீர்கள் என்றால் நீங்கள் அவைகளை தொழுது கொள்கிறீர்கள் என்ற அர்த்தம். உங்கள் இருதயத்தில் யாரை வைக்கிறீர்கள்? இருதயத்தில் தேவன் இருக்கிறாரா, அல்லது இருதயத்தில் பொருட்கள் இருக்கிறதா, அல்லது இருதயத்தில் தேவையில்லாத சில ஆட்களை வச்சிருக்கிறீங்களா? சில பேர்லாம் எல்லாம் இன்னைக்கு ஹீரோயிசமாக இருக்குது. இன்னைக்கெல்லாம் ஹீரோக்களை தூக்கி உள்ளத்தில், ஹீரோயினும் உள்ளத்தில் இருக்கிறாங்க. இல்லைங்க, அவங்க இல்லைங்க. இயேசு உங்கள் வாழ்க்கையில் ஹீரோவாக இருக்கணும். இயேசு உங்கள் இதய நாயகனாக அவர் இயேசு உங்கள் உள்ளத்தில் இருக்கணும். வேற யாருக்கும் இடம் இருக்காது. அவரே உங்கள் வாழ்வாக இருக்க வேண்டும். புரிஞ்சுங்களா? என்றைக்கு தேவன் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அன்றைக்கு நீ குமாரனை உடையவன் ஜீவனை உடையவனாக மாறுகின்றார்கள். ஆமென். புரிஞ்சுங்களா? வேத புத்தகத்தில் அநேக இடத்துல இதை பற்றி நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக, முதலாவது ஜீவனை தெரிந்து கொள் என்று சொல்லும்போது யார்? இயேசுவை தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் நாயகனாக வர வேண்டும்.
இயேசு கிறிஸ்து இருக்கிறவர்கள் அவங்க ஹீரோவாக இருப்பாங்க, இயேசு கிறிஸ்து இல்லாதவங்க அவங்க ஜீரோவாக இருப்பாங்க. நீங்கள் ஜீரோவாக இருக்கணும், நீங்கள் ஹீரோவாக இருக்கணும்னா யார் உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்றீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஓகேங்களா? முதலாவது ஜீவனை தெரிந்து கொள் என்று சொன்னால் இயேசு, அவரை தெரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, வேதத்தின்படி ஜீவன் என்று சொல்லக்கூடியது தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக இருக்கின்ற ஒரு வாழ்வு. தேவனுடைய வார்த்தை, சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை. ஜீவன் என்று சொன்னது என்ன? தேவனுடைய வார்த்தை. பைபிள் போடப்பட்டது யோவான் 6:63, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று போடப்பட்டிருக்கிறது. ஆவியாயும் ஜீவன், சொல்லுங்க, ஜீவன். இப்ப ஜீவன் எங்க இருக்குது? ஜீவன் என்றால் என்ன? முதலாவது தேவன், இரண்டாவது ஜீவன் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை. அந்த வசனம் படிங்க, 6:63. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் 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 ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆமா. இன்னொரு வசனம் போங்க, எபிரேயர் 4:12 படிங்க. அங்கு ஜீவனை பற்றி வேதம் என்ன சொல்லுகின்றது? தேவனுடைய வார்த்தையானது, தேவனுடைய வார்த்தையானது, தேவனுடைய வார்த்தை. கவனிச்சீங்களா? என்ன? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும். போதும், ஜீவனும் வல்லமை உள்ளதாயும். ஆமென். இப்ப வேதம் ஜீவன் என்று சொல்லும்போது எதை சொல்கிறது என்று சொன்னால், முதலாவது ஜீவன் என்று சொன்னால் தேவன், இரண்டாவது ஜீவன் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை. இன்னொரு வசனம் படிப்போம், நீதிமொழிகள் 4:20-22 வசனங்கள். என் மகனே, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. கவனிச்சல, வார்த்தைகளை கவனி, வசனத்தை கவனி. புரியுதுங்களா? வார்த்தைகளை கவனி. என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். வசனத்துக்கு உன் காதை கொடு. அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. கண்ணை விட்டு பிரிய கூடாது தேவனுடைய வார்த்தைகள். அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவன். எவைகளை? தேவனுடைய வார்த்தை. எவைகளை? தேவனுடைய வசனத்தை, வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் அவைகள் ஜீவனும் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அவர்கள் உடலுக்கெல்லாம் மருந்து. தமிழ்ல ஆரோக்கியம் போடப்பட்டிருக்குது, ஆங்கிலத்தில் மெடிசன், மருந்தாவே இருக்குது. அவங்க உடலுக்கெல்லாம் மெடிசன், உடலுக்கெல்லாம் மருந்து. எது? வார்த்தை. அவைகள் ஜீவன். எது அவைகள் என்று சொன்னால் தேவனுடைய வசனங்கள். இப்போ என்ன பேசிக்கிட்டு வரோம்? முதலாவது வார்த்தையை தெரிந்து கொள்ள வேண்டும், முதலாவது தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும், இரண்டாவது வசனத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். புரிஞ்சு என்ன சொல்கிறோன்னே? தேவனுடைய வார்த்தைகளை நாம் தெரிந்து கொள்ளும்போது ஜீவனை தெரிந்து கொள்கிறோம். நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க, எதுக்கு திரும்ப வந்திருக்கிறீங்க? வந்திருக்க எதை காமிக்கிறதுன்னா, நாங்கள்லாம் ஜீவனை தெரிந்து கொள்கின்ற ஆட்கள் என்பதை காண்பிக்கிறீர்கள். ஆமென். இங்கே வந்திருக்கிறதான் காமி, நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்க, நிரூபிக்கிறீங்க. நீங்கள் வீட்டிலே உட்காந்துருந்தீங்கன்னா நீங்கள் ஜீவனை அசட்டை பண்ணிக்கிற ஒரு ஆட்கள். ஹலோ, எவ்வளோ நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பணும் பாருங்க. இங்கே முடிக்கணும், அங்கே முடிக்கணும், வேகத்தில் போகணும், எல்லா காரியத்தையும் பண்ணணும். டயர்டாக இருக்கும். சில நேரத்தில் நைட்டு லேட்டாக படுப்போம் பாருங்கள். லேட்டாக தூக்கமே வராது சில நேரத்தில். சில நேரத்தில் ஆண்டு என்ன பண்ண, நைட்லாம் கூப்பிட்டு பிரசங்கத்தை ரெடி பண்ணிட்டு இருப்பேன். நீ நைட்டு கூட திருவிருந்துக்கான பிரசங்கத்தை நைட்டு தான் இடையில எழுப்பி விட்டு தான் அவருக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறார். இன்றைக்கி திருவிருந்தில் பேசின எல்லா வார்த்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்த ஆளை ஆண்டவர் எழுப்பி விட்டு அதெல்லாம் உள்ளத்தில் கொடுத்து இன்றைக்கி இதெல்லாம் பேசணும்னு சொல்லி உள்ளத்தில் ஏவனது நைட்டே அதை ஏவி அவர் குரலுக்கு எப்போதும் ஆயத்தமாக இருக்கணும், ரெடியாக இருக்கணும் கேட்குறதுக்கு. சில டயர்டாக இருக்கும். அவங்க உட்காந்தா கொட்டாயாக, காலையில் போய் உட்கார கொட்டாயாக வந்துட்டு இருக்குது. கஷ்டம்தான். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? சில விஷயங்கள் சில காரியங்கள்லாம் ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் ஜீவனை தெரிந்து கொள்றதுல ரொம்ப கவனமாக இருக்கிறோம், கேர்ஃபுல்லாக இருக்கிறோம். இதை கொடுக்குறதுலேயே கேர்ஃபுல்லாக இருக்கும், தெரிந்தெடுக்கிறதுலேயே கேர்ஃபுல்லாக இருக்கிறோம். கொஞ்சம் யோசிப்பார். கரெக்டாக நைட் தூக்கத்தில் எழுப்பி, 1 மணிக்கு தூக்கத்தில் எழுப்பி இதெல்லாம் பேசினா அப்பயே கோட்டை விட்டு உங்களுக்கு என்ன இருக்கும்? தெளிவாக கொடுத்துருக்க முடியாது. 1 மணிக்கு உட்காந்துலாம் இதை பற்றி பேசியிருக்கிறார், சொல்கிற ஞாபகப்படுத்துகிறார். அப்போ தான் நம்ம தம்பி ஹாஸ்பிட்டலில் அவனுக்கு நினைக்க முடிஞ்சிச்சா, யோசிக்க முடிஞ்சிச்சா. ஆனால் இவர் தலையில் முள்மூடியோடு இருக்கிறாரு, மூளையை பிளக்குது அந்த நேரத்தில் அவருடைய தாட்டில் எங்கே இருக்குது? சங்கீதம் 22 இருக்குது.
என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அன்னைக்கு ஜீச்சில் போனால் எல்லாருடைய மனநிலையும் உட்காந்து அப்படியே கேப்சர் பண்ணிட்டு வரேன். வந்து எல்லாருடைய வரவங்க எல்லாருடைய மனநிலை எப்படி இருக்கு, படுத்துறவங்க மனநிலை எப்படி இருக்குன்னா எல்லாருடைய மனநிலை அங்கே போயிட்டு இருக்குது. வந்து நம்ம இயேசு கல்வாரி சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது அவர் பாருங்க சங்கீதம் 22 தாட்டில் வச்சுட்டு அதை பேசிட்டு இருக்கிறார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இது எத்தனை மணிக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு? 1 மணிக்கு எனக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கிறார் ஒருத்தர். வந்து இப்போ கவனமாக கேட்கணும். அப்போ கேட்காம விட்டுறணும், அவ்வளோதான். வந்து சில இடத்துல பாருங்கள் மிஸ்ஸஸ் சொல்வேன், கரெக்டாக நைட்டு 1 மணி 2 மணிக்கெலாம் பிடிச்சிடுறாரு ஆண்டவர். எதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரணம் காலையில் டீ குடியும் பேசிகிட்டு இருப்பேன். இதை பாரு, இது அழகாக நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார் பேக்கா நைட்டு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்போம் பாரு. அப்போ அந்த நேரத்தில் உட்காந்து அலர்ட்டாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். தேவன் கற்றுக் கொடுக்கும்போது அப்படியே உட்காந்துருவேன். வந்து சரி நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவர் கேட்குறேன்னு சொல்லிட்டு வந்து கவனமாக கேளுங்க. கண்டுபிடிக்கணும் ஜீவன் எங்கே இருக்குது, வார்த்தையில் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையில் தெரிந்து கொள்ளும் போது ஜீவனை தெரிந்து கொள்கின்றோம். நீங்கள் வந்திருக்க எதை காண்பிக்கிறது? ஜீவனை தெரிந்து கொள்கிறீர்கள். நான் சொல்கிறேன், உங்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் வந்துருங்க, அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே பாய ஆரம்பிக்கிறோம். நீங்கள் பலவீனமாக இருக்குது, சோர்வாக இருக்குது அப்படின்னு நினச்சேன்னா வாரம் இங்கே நான் பிரசங்கம் பண்ணவே வர முடியாது. நான் கவனமாக கேளுங்க. எந்த பிரச்சனையும் வந்துருங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்துருங்க. மழை பெஞ்சா கூட ஒன்றுமே இல்லாமல் வறட்சா நிலை கூட வந்துருங்க. நான்லாம் எவ்வளோ நேரம் சின்ன வயசில் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கணும் நாட்களில் கையில் காசே இருக்காது. சில கூட்டத்துக்கு கூப்பிட்டுருப்பாங்க, போகணும் நடந்தே போவோம் பாருங்கள். பல கிலோமீட்டர் நடந்து போய் பிரசவத்தை கேட்க போவோம். வந்து நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு சின்ன வயசில் எப்படியெல்லாம் தேவனுடைய வார்த்தையின் மீது ஆர்வம், பசி, தாகம் இருந்தது என்பதை பற்றி. அப்படியே சட்டெல்லாம் வேர்த்து கொட்டிகிட்டு இருக்கும், எல்லாமே கொட்டிகிட்டு இருக்கும். ஆனால் அங்கே உட்காந்து பிரசவத்தை கேட்டுட்டு இருப்பேன், தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு இருப்போம் பாருங்கள். ஆமென். நான் சொல்கிறேன், என்னையை போல் ஆகுங்க. தேவனுடைய வார்த்தை கேட்கறது கையில் காசு இல்லாமல் இருக்கலாம். உங்களெல்லாம் கிருபியா முதலமைச்சர் ஃப்ரீ பஸ் விட்டுருக்கிறார். ஹலோ, ஒரு நாள் நான் நினச்சேன் சர்ச்சுக்கு வர எல்லாருக்கும் கையில் காசு கொடுத்து அனுப்பலாம், பஸ்ஸு காசு இல்லாமல் சிலத்தில் வராமல் இருப்பாங்க. கரெக்டாக நீ என்னப்பா நீ யோசிச்சுட்டு இருக்கிற? நான் எல்லாருக்குமே ஃப்ரீயாக ஆக்குறேன். இப்போ வேற அறிவிச்சிருக்கிறார், அடுத்தது வந்தோம்னா ஆண்களுக்கும் ஃப்ரீயாக ஆக்குறேன். தேவனுடைய வார்த்தையை கேட்பு கர்த்தர் உங்களுக்காக யாரெல்லாம் பிடிக்கணுமோ அவங்கள பிடிச்சி வேலை பண்ணி தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு அசால்ட்டு தன்மை இல்லைங்க, ஒரு தீவிரத்தன்மை வேணும். தேவனுடைய வார்த்தையை கேட்ப வார்த்தையை தெரிந்து கொள்வதில் அவ்வளோ தீவிரமாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு வெளியே தேவ ஜனங்களுக்கு வாழ்வு இல்லை. தேவனுடைய வார்த்தை இல்லாமல் வாழ்வு இல்லை. தேவனுடைய வார்த்தை தவிர வேற எதற்கும் முதலிடம் நீங்கள் கொடுக்க கூடாது. தேவனுடைய வார்த்தை தான் ஃபர்ஸ்டா இருக்கணும். ஜெபத்து கூட முதலாவது வச்சிடக்கூடாது, உபவாசம் முதலாவது வச்சிடக்கூடாது, உங்கள் சுயத்தை முதலாவது, தீர்க்க தரிசனங்களை முதலாவது வச்சிடக்கூடாது, தீர்க்க தரிசிகளை முதலாவது வச்சிடக்கூடாது, புனித ஸ்தலங்களை முதலாவது வச்சிடக்கூடாது, உபதேசங்கள் எங்க சபையின் உபதேசம் இருக்கும் பாருங்க, அதை முதலாவது வச்சிடக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை மட்டும் தான் முதலாவது வைக்க வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வேற யாருக்கும் என் மனதில் இடம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் எனக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் இடத்த கொடுத்துக்கூடாது. எங்கள் பாஸ்ட்டு போல அதை கூட கீழே இறக்கி வைங்க. இல்லைங்க எங்கள் பாஸ்ட் இப்படி பிரசங்கமாக அப்படி அதை கூட வேண்டாம். தேவனுடைய வார்த்தை தான் உங்களுக்கு முதலிடத்தில் இருக்க வேண்டும். சபையும் முதலிடத்தில் இருக்கக்கூடாது. ஏஃப்டின்னா உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா வந்துருக்குதா? ஹலோ, புரிஞ்சிச்சில பக்கத்தில் அந்த மோகம் என்ன மோகம்? ஏஎஃப்டி மோகம். நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தை தான் உங்களுக்கு முதலிடம். அதை தவிர சபையின் பெயரோ, சபையின் போதகரோ, சபையில் நடத்தப்படுகின்ற எந்த ஒரு கொள்கைகளோ, சபையின் உபதேசங்களோ நம்முடைய மனதில் வந்துவிடவே கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும்தான் நம்முடைய வாழ்வில் முதலிடத்தை நாம் கொடுக்க வேண்டும், அதில் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தைக்கு வெளியே மக்களுக்கு வாழ்வே இல்லை. தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக தான் உங்களுக்கு வாழ்வை தேவன் வைத்திருக்கின்றார். அப்ப வாழ்ந்திருக்க விரும்புகிறவர்கள் வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கும்படி தேவன் எதிர்பார்க்கிறார், தேவன் விரும்புகிறார். வேதத்தில் பார்க்குறோம். மேலோட்டமாக நான் சொல்கிறேன், சில விஷயத்தில் மேலோட்டமாக சொல்கிறேன், என்ன நேரம் இல்லாதனால வாக்குத்தத்த செய்தியை நான் கொடுக்கணும். அதுக்காக தான்
இதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், லூக்கா எழுதின புஸ்தகம் வசனத்தை நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 42 வசனங்கள் வரணும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெத்தானியா ஊரில் நடக்கின்ற ஒரு அருமையான ஒரு சம்பவம், மார்த்தாள் மரியாளுடைய சம்பவத்தை பற்றி வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். இவங்க தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொள்கிறார்கள். 2 பேருமே பாருங்கள், திடீர்னு பார்த்தீங்கன்னா தேவன் இயேசுக்கு சொல்லிட்டு வரல. இப்போ யாராவது சொல்லிட்டு வந்தாங்கன்னா நீங்கள் சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கலாம். ஹலோ, புரிஞ்சிச்சா என்ன சொல்கிறேன்னு? எங்கே வரங்கன்னு சொன்னால் திடீர்னு ஒருத்தர் வந்துட்டா என்ன பண்ணுவீங்க நீங்கள் வந்து? அப்போ தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பாசம், கொஞ்சம் கறி வாங்கிட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பிரதர், இப்போ வெயிட் பண்ணுங்கள், இந்த கொஞ்சம் பூண்டு உரிக்கிறோம், அது உரிக்கி இது உரிக்க எல்லாமே செஞ்சு, அப்போ தான் திடீர்னு செய்வாங்க இல்லையா? திடீர்னு வந்துட்டோம்னா இயேசு கிறிஸ்து திடீர்னு வராரு. மார்த்தாள் பார்த்தீங்கன்னா இயேசுவை கவனிக்கிறதுல கொஞ்சம் சின்சியராக, அவங்க மேலே மிஸ்டேக்லாம் கிடையாது, எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறாங்க, தப்பேதும் கிடையாது அவங்க மேலே. ஆனால் தேவன் அதை விட எதை ஃபர்ஸ்ட்டாக பெருசாக பார்க்குறாருன்னா, மரியாள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பாஸ்டர் கிட்ட உட்காந்துட்டு, இயேசு பாஸ்டர்கிட்ட உட்காந்து என்ன பண்ணுறாங்க, பிரசவம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே உட்காந்து வெங்காயத்துக்கு நறுக்கு கட் பண்ணிட்டு வசாலா பார், ஏதோ ஹெல்ப் பண்ணுறாளா பார், இங்கே உட்காந்து கரிச்சு கொட்டிட்டே அப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். கொஞ்ச நேரம் டென்ஷனாக என்ன பண்ணுறாங்கன்னா, மார்த்தாளம்மா, இங்கே மார்த்தாள்னு பேர் வச்சுன்னா கோச்சிக்காதீங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. மார்த்தாள் கேரக்டர் ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் தான். ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, இந்த என்ன பண்ணோம்னா நார்மலாக ஊழியக்காரரை கனம் பண்ணுறதுக்காக கொஞ்சம் போய் என்னங்க பாஸ்டர், என்னங்க ஜீசஸ், என்னங்க இயேசு, அந்த அம்மாவை கொஞ்சம் அனுப்புனா கொஞ்சம் கூட மாட, நான் வெங்காயத்தை உரிக்கலாம், அந்த அம்மா பூண்டை உரிக்கலாம், இல்லை வெங்காயம் பூண்டு உரிச்சா அந்த அம்மா வேறு ஏதாவது தக்காளி அது மற்ற காரியத்தையும் ஹெல்ப் பண்ணலாம். அவங்க பாட்டு உட்காந்து கொஞ்சம் பாத்திரத்தை கழுவி கொடுத்தா கொஞ்சம் உங்கள் கூட நீங்கள் வரும்போது ஒரு ஆளோட வரீங்க, வந்தாலே கூட்டத்தையும் கூட்டிட்டு வந்துடுறீங்க. ஒரு ஆளுக்கு சமைக்கிறது பிரச்சனை கிடையாது. ஈஸியாக ஒரு உப்புமாவை போட்டோம்னா, ரவையை போட்டோம்னா அளவே கிண்டி கொடுத்துட்டு போயிடலாம், வேலை முடிஞ்சிருச்சு. உங்களை மாதிரி எல்லாரும் ரவை உப்புமா சாப்பிடுவாங்களா? எல்லாரும் என்ன உப்புமா கொடுத்து அனுப்பினு கேட்க மாட்டாங்களா? எல்லாரும் கொஞ்சம் வித்தியாசம் இவங்க போய் கேட்குறாங்க. ஆனால் அம்மா பாருங்க வசந்த கேட்டுருக்குறாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்க்கின்றோம், பற்பல வேளைகள் வருத்தம் அடைந்து கொண்டிருந்தாள் என்று பார்க்கிறோம் மார்த்தாள். ஆனால் இயேசுக்கு சொல்கிறார், மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிற, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தெரிந்து கொள்வது என்பது தேவன் எப்படி ஹையஸ்ட் பிளேஸ்ல வச்சிருக்கிறார்னா, தேவன் சொல்றாரு, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள். தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொள்கிற நான் சொல்கிறேன், இங்கே வர நீங்கள் எல்லாரும் எதை காமிக்கிறீங்களா? நல்ல பங்கை எடுக்க வந்திருக்கிறீங்க, நல்ல பங்கை தேர்ந்தெடுக்கிறீர்கள். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை மெச்சுக்கொள்வார். இதுதான் தேவைங்க. நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு ஐயோ அவங்க வராங்க இவங்க வராங்க நேரத்தில் பண்ணுறோம், யாராவது வராங்க, நம்ம எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்போம். கர்த்தர் சொல்கிறாரு, நீ வந்து என்னன்னா அதாவது வருத்தம் அடைந்து கலக்கம் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. வந்து தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஆமென். தேவனுடைய வார்த்தை நீங்க தெரிந்து கொள்ளும் போது கர்த்தர் உங்களை மெச்சுக்கொள்றார், தேவன் உங்களை உயர்த்துறாரு, தேவன் உங்களை கனம் பண்றாரு. மரியாளுடைய உள்ளம் தேவனுடைய வார்த்தையை நாடினது. ஹலோ, நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொருடைய உள்ளமும் தேவனுடைய வார்த்தையை நாடுகின்ற உள்ளங்களாக மாற வேண்டும். மரியாள் தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொண்டாள், ஆகவேதான் நாடினது உள்ளம். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் அதிக கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தா. நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தையை கேட்பதை விட்டுட்டு வேலையிலும் சமையல் பண்ற காரியம் பார்த்தீங்கன்னா அது தேவனுக்கு வந்து 2வது இடத்துல தான் வைக்கிறார். வந்து அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து சொல்ற விதத்தை பார்த்தாலே கொஞ்சம் கடிந்து கொள்ற மாதிரி தான் இருக்குது. வந்து நீ கவலைப்பட்டு கலங்கிட்டு இருக்கிற, ஆனா இதுல மூழ்கி போய் கிடக்கிற வேலைகளையே பிரதானமா, நீ ஐயோ அதை கவனிக்கணும் இதை கவனிக்கணும் அது இதுன்னு சொல்லி அதுலேயே மூழ்கி போயிருக்கிற. ஆனா மரியாள் வந்து வார்த்தையில மூழ்கி போயிருக்கிறா. ஹலோ, நீங்க எதுல மூழ்கி போறீங்க? ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா இன்னைக்கு சில பேர் ஞாயிற்றுக்கிழமைன்னு வந்தாலே எதெல்லாம் மூழ்கக்கூடாது அதெல்லாம் மூழ்கிட்டு இருப்பாங்க. நான் சொல்ல, ஞாயிற்றுக்கிழமைன்னு வந்தாலே நான் தேவனுடைய மரியாதை போல நல்ல பங்கை தேர்ந்தெடுக்க வேண்டும். மற்ற எந்த வார்த்தையை தவிர வேற எதுல நீங்க மூக்க நுழைச்சாலும் நான் சொல்றேன் அதெல்லாம் செகண்டரி தான், 2வது தான். நீ ஜீவனை தெரிந்து கொள்ளவில்லை என்று தான் அர்த்தம். ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள், மரியாதை போல ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென்.
தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொண்ட மரியாளை இயேசு கிறிஸ்து பாராட்டினதை பார்க்கிறோம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தேவையானது ஒன்றே, சொல்லுங்க, தேவையானது ஒன்றே, தேவனுடைய பிரசனமும் அவருடைய வார்த்தையும். ஆமென். புரிஞ்சுங்களா என்ன சொல்லிட்டு இருக்கிறோன்னு? தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொள்ளுங்க, இதான் முக்கியம். ஜீவன் என்று சொன்னால் தேவனை தெரிந்து கொள்ளணும். உங்கள் வாழ்க்கையினுடைய அஸ்திபாரமாக தேவனை வைக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தின் அஸ்திபாரமாக தேவனை வைக்க வேண்டும். உங்கள் வேலையின் அஸ்திபாரமாக தேவனை இயேசுவை வைக்க வேண்டும், தேவனை வைக்க வேண்டும். இரண்டாவது, தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஜீவனை தெரிந்து கொள்ளுதல் என்று சொன்னால் என்ன? தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொள்ளுதல். ஆமென். புரிஞ்சுங்களா? தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக தான் தேவன் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். பைபிள் ஒரு வசனம் படிப்போம். இந்த வாக்குத்தத்த வசனம் நேராக போவோம். ரூத்தின் புஸ்தகத்துக்கு நேராக போவோம். ரூத் 2ஆம் அதிகாரம். ரூத் நியாயாதிபதிகளுக்கு அடுத்த புஸ்தகம் ரூத். எங்க இருக்குன்னு கேட்குறீங்களா? 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சேர்ந்து படிப்போம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஜீவனை தெரிந்து கொள்ளும் போது தேவனுடைய வார்த்தை வருகிறது, வாக்குத்தத்தம் வருகிறது. உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமென். இந்த மாதம் ஜீவனை தெரிந்து கொள்கிற ஒரு மாதமாக நீங்கள், இந்த மாதம் மட்டும் இல்லைங்க, நான் கொடுக்கின்ற வார்த்தைகள்லாம் இந்த வருஷத்துக்கும் இந்த மாதத்துக்கும் கிடையாது. ஒவ்வொரு வருஷம் நீங்கள் வருஷமானாலும் வாக்குத்தத்தத்தை கேட்க வரீங்க, மாதமானாலும் வாக்குத்தத்தத்தை கேட்க வரீங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா அது வருஷத்துக்கான வாக்குத்தத்தம், மாதத்துக்கான வாக்குத்தத்தம் நினைக்கிறீங்களா? கிடையாது. இது இங்கே பேசப்படுகின்ற எல்லாமே வாழ்க்கைக்கான வாக்குத்தத்தங்கள் தான். சொல்லுங்க, வாழ்க்கைக்கான வாக்குத்தத்தங்கள். புரிஞ்சுங்களா? ஜீவனை தெரிந்து கொள்ளணும். இந்த மாதத்திற்கு மட்டும் ஜீவனை தெரிந்து அடுத்த மாதம் விடுறது கிடையாது. உங்கள் வாழ்வே நல்லா இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஜீவனை தெரிந்து கொள்ளுதல் இருக்கின்றது. இங்கு ரூத் என்று சொல்லக்கூடிய பெண்மணி ஜீவனை தெரிந்து கொள்கிறாள், ஜீவ தேவனை தெரிந்து கொள்கிறாள். பாருங்க, நகோமி இவங்க மாமியார் புருஷனை இறந்துட்டாங்க, பிள்ளைங்களே இறந்துட்டாங்க, தன்னுடைய ஊருக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டாங்க. 6ஆம் வசனம் 1:6. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடே மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து கிளம்பிட்டா. எங்க? தன்னுடைய ஊருக்கு போகிறதுக்காக, பெத்லெகேமுக்கு ஊருக்கு போகிறதுக்காக கிளம்புறா. பாருங்க, இந்த அம்மா நகோமி கிளம்புறாங்க. எங்கே இருந்தாங்க? மோவாபில் இருந்தாங்க. மோவாபியர்கள் பார்த்தீங்கன்னா அருவருப்பான பைபிளில் போடப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட தேசத்தில் இருந்தவங்க இந்த அம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா தேவன் தன் ஜனங்களை சந்தித்தான்னு கேள்விப்பட்டு திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய தாயகத்துக்கு போகிறதுக்கு கிளம்பிட்டாங்க. கிளம்பும்போது பாருங்கள், வரும்போது பார்த்தீங்கன்னா கணவனோடு பிள்ளைகளோடு வந்த அம்மா இப்போ கணவனும் இறந்துட்டாங்க, பிள்ளைகளும் இறந்துட்டாங்க. மருமக்களை பார்த்து சொல்கிறாங்க, மருமக்களை பார்த்து சொல்கிறாங்க, இனிமேல் உங்கள் வழியில் நீங்கள் போங்கம்மா அப்படின்றாங்க. இந்த 2 பேர் சொல்கிறாங்கல்ல, நான் உங்கள் கூடயே வரோன்றாங்க. இந்த அம்மா சொல்கிறாங்க, இனிமேல் எனக்கு கல்யாணம் ஆகி பிள்ளைங்க பிறந்து அதெல்லாம் சாத்தியமாகணுமா, அதெல்லாம் லாஜிக் இல்லைம்மா, நீங்கள் பாட்டு உங்கள் வழியை பார்த்துங்கன்றாங்க. ஒரு பாள் அவள் என்ன பண்ணுறான்னா அவள் வழியில் போக ஆரம்பிச்சிட்டா. ஆனால் ரூத் என்று சொல்லக்கூடிய இன்னொரு மருமகன் என்ன பண்ணுறான்னா அவள் உங்கள் தேவன் தான் என் தேவன், நீங்கள் போகிற வழி தான் என் வழி, எனக்குன்னு ஒரு வழி கிடையாது, நீ எங்கே போகிறீங்களோ அங்கேயே பின்னாடியே வரேன். ஒரு மோவாபிய பெண் தேவனை தெரிந்து கொண்டாள், ஜீவனை தெரிந்து கொண்டாள், ஜீவன் இங்கே தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாள். தெரிந்து கொண்டு உள்ளே என்ட்ராயிட்டாங்க. கரெக்டாக போவாஸ் நிலம் வருது. போவாஸ் ரொம்ப ரிலேஷன், இந்த நகோமிக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க, ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன். அந்த வயல் நேரத்தில் போய் கதிர்களை பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் பாருங்கள், ஒரு டைம் வரும்போது பொறுக்கிட்டு இருக்கும்போது தான் 11. அதற்கு போவாஸ் பிரதித்துரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. நீ யாரு, என்ன, எப்படிப்பட்டவ, எல்லாத்தையும் அப் டு பாட்டவர்கள் நம்ம ஆளு கழட்டி பார்த்துட்டாரு, என்னன்னு கவனிச்சிட்டார், தெரிஞ்சிடுச்சு.
புரிஞ்சிருச்சு. சொல்றாரு, தெரியுமா எனக்கு தெரிஞ்சிட்டு சொல்றாரு, உன் செய்கைக்கு தக்க பலனை உனக்கு கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஆமென். தேவனை பிடிச்சு வந்திருக்கிறா, கர்த்தரை பிடிச்சிட்டு வந்திருக்கிறா, ஜீவனை பிடிச்சிட்டு வந்திருக்கிறா, ஜீவனை தெரிந்து கொண்டு வந்திருக்கிறா. ஆகவே போவாஸ் சொல்றாரு, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமென். யோசிப்பாங்க, அடைக்கலமாய் வந்தா. அவ புரிஞ்சிருச்சு, இந்த தேவன் ஜீவன் மட்டுமல்ல, அந்த ஜீவ தேவன் தான் அவர் சொல்லியிருக்கிறார் அடைக்கலமானவர், நானே உங்களுக்கு அடைக்கலம் என்று சொல்லியிருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்றாரு, நீரே அடைக்கலம். ஆண்டவரே அப்படியே ஆண்டவருடைய மனசையே கவர்ந்த ஒரு மனிதன் தாவீது. எப்போ பார்த்தாலும் கர்த்தரை பிடிச்சிடுவார். வந்து சங்கீதம் 91:2 பார்த்தீங்கன்னா, கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். எல்லாரும் சொல்லுங்கள், தேவன் என் அடைக்கலம். சொல்லுங்க, தேவன் என் அடைக்கலம். ஆமென். இந்த மாதத்தில் தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அடைக்கலமாய் வந்த சட்டைகளுக்கு அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. புரியுச்சுங்களா? அடைக்கலம், தேசுவே நம்முடைய அடைக்கலம், ஜீவனே ஜீவதேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். பாருங்க, வேதத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் புஸ்தகம் மற்றும் யோசுவா புஸ்தகத்தில் யோசுவா வந்து ஒரு அடைக்கலமாக ஒரு பட்டணங்கள், ஒரு 6 பட்டணத்தை உருவாக்குறார். ஒருவேளை கைப்பிசகா யாராவது ஏதாச்சும் ஒன்று நடந்துருச்சுன்னா அவங்க உடனே இந்த அடைக்கல பட்டணத்துக்கு உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க காப்பாற்றப்படுவார்கள். வேதத்தில் கூட பார்க்க யோசுவா 20ஆம் அதிகாரம் போய்க்குவோம். யோசுவா 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோசுவா 20:3. அவைகள் உங்களுக்கு இரத்த பலி வாங்குகிறவனுடைய கைக்கு தப்பி போயிருக்கத்தக்க அடைக்கலமாய் இருக்கும். அடைக்கலம், அதாவது சொல்றாரு, அந்த 6 பட்டணங்களும் எப்படிப்பட்ட பட்டணங்களாம் அங்க சொல்றாரு, அவைகள் உங்களுக்கு இரத்த பலி வாங்குறவருடைய கைக்கு தப்பி போயிருக்கத்தக்க அடைக்கலமாய் இருக்கும். அதுக்கு முன்னாடி பாருங்க, 2 படிக்கிறேன். நீ இஸ்ரவேல் புத்திரரை சொல்ல வேண்டியது என்னவென்றால், அறியாமல் கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் ஓடி போயிருக்கும்படி நான் மோசை கொண்டு உங்களுக்கு கற்பித்த அடைக்கல பட்டணங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். 6 அடைக்கல பட்டணத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்க. இந்த 6 அடைக்கல பட்டணம் என்னத்தை குறிக்குதுன்னா, யார் யாரெல்லாம் ஒரு தெரியாம தவறு செஞ்சிட்டாங்கன்னா இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள வந்தாங்கன்னா அவங்க காப்பாற்றப்படுவார்கள். அதாவது இந்த அடைக்கல பட்டணம் உள்ள அவன் கால் ஒரு அடி எடுத்து உள்ள ஒரு ஸ்டெப்பு வச்சா கூட ஃபுல் இன்சார்ஜ் அடைக்கல பட்டணம் பார்த்துக்கும். ஆனால் அதே கோட்டை தாண்டி கோட்டுக்கு இந்த பக்கம் ஒருவேளை அவன் இருந்தானா தொலைஞ்சான். ஆனால் கோட்டுக்கு அந்த பக்கம் அந்த எல்லைக்கு இந்த உள்ள வந்துட்டானா காப்பாற்றப்படுவான். ஒரு முறை வேதத்தில் 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் போங்க. 2 சாமுவேல் 2:3. 2 சாமுவேல் 2:3ஆம் வசனம். அன்றையும் தன்னோடு இருந்த மனுஷரையும் அவர்கள் குடும்பங்களையும் கூட்டிக் கொண்டு போனான். அவர்கள் எப்ரோனின் சுற்றார்களிலே குடியேறினார்கள். எப்ரோன் சுற்றார்களிலே குடியேறினார்கள். எப்ரோன் என்று சொன்னால் அடைக்கல பட்டணம். யோசுவா புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிக்கிறோம். 21:13. யோசுவா 21:13. இப்படியே கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமாக ஆசரேனாகிய ஆரோனின் குமாரருக்கு எப்ரோனையும் அதன் வெளிநிலங்களையும் லிப்னாவையும் அதன் வெளிநிலங்களையும். போதும் இப்படி கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். எப்ரோன் ஒரு அடைக்கல பட்டணம். ஒரு முறை சவுலின் படைத்தலைவன் அப்னேர், அவன் பார்த்தீங்கன்னா ஆசைகேல் என்று ஒருத்தனை கொண்டுட்டான். வந்து ஆசைகேல் யாருன்னா அவன் யோவாபுடைய சகோதரர். யோவாப் யாருன்னா தாவீதுடைய படைத்தளபதி. வேதத்தில் பார்க்கும்போது யோவாப் சாதாரண ஒரு ஆள் கிடையாது. இந்த பூந்து விளையாடுறவன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி எல்லாத்துலேயும் கை தேர்ந்தவன், நல்ல ஒரு ஜூட்டிக்கலான ஒரு ஆள் பாருங்க. ஆனால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்னேரை கொள்ளணும்னு ஒரு வெறி, அப்னேரை கொள்ளணும் நான் வெறி. தாவீது பார்த்தீங்கன்னா அப்னேர் மேலே ஒரு பற்று, ஒரு பிரியம் இருந்துச்சு தாவீதுக்கு. ஆனால் ஒரு டைம் ஒரு இடத்துல அந்த கரெக்டாக அந்த வசனம் எழுதி வைக்கல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்னேரை குறித்து தாவீது புலம்புறான். அப்னேரே எப்போ எப்ரோனுக்கு பக்கத்தில் வந்துட்ட, ஒரு ஸ்டெப்பு உள்ளே வச்சிருந்தேனா
நீ காப்பாற்றப்பட்டிருப்பியே அப்படின்னு சொல்லி அப்னேரை குறித்து துக்கித்து தாவிது அழுவதை நாம் வேதத்தில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். புலம்புறதை நம்ம வேதத்தில் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். கவனமாக்கலும் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த ரூத் இயேசுவை அடைக்கல பட்டணமாக பார்த்து இயேசுகிட்ட வர ஆரம்பிச்சுட்டான், தேவன்கிட்ட வர ஆரம்பிச்சுட்டான். போவாஸ் ரூத்தை பற்றி சொல்லும்போது அடைக்கலமாய் வந்த அவருக்கு, உனக்கு படிக்கிறேன் 2:12 உன் செய்கைக்கு தக்க பலனை உன்னை கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டுகளுக்கு அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. தேவ பிள்ளைகளே, ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். ஜீவன் என்று சொன்னால் தேவன், ஜீவன் என்று சொன்னால் அவருடைய வார்த்தை. தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அடைக்கல பட்டணமாக தேவன் இருக்கிறார். ஆகவே இந்த அடைக்கல பட்டணத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நிறைவான பலன் அவராலே உண்டாகும். உண்டாக போகிறதுன்னு சொல்லல. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாமே ஃபியூச்சரில் பேசப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் என்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்தாரோ அன்றைக்கே நாம் அவருக்குள் வந்து விட்டோம். அன்னைக்கு 6 அடைக்கல பட்டணங்கள், இன்றைக்கு 6 இல்லை, ஒரே அடைக்கல பட்டணம் கிறிஸ்து இயேசு. ஆமென். இன்னைக்கு நீங்கள் வந்து நம்ம அன்னைக்கெல்லாம் பாரு ஓடணும், ஓடி அந்த ரொம்ப தூரத்தில் ரொம்ப வேகத்தில் ஓடணும், அந்த அடைக்கல பட்டணத்துக்கு உள்ள வேகத்தில் ஓடணும். இப்போ ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே இருந்துகிட்டே இயேசு நோக்கி, இயேசுவே நீரே கர்த்தர், இயேசுவே நீரே ஆண்டவர், என் பாவத்திற்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீர் என்பதை நான் இதயத்தில் விசுவாசிக்கிறேன், வாயினால் அதை அறிக்கைன்னு சொல்லும்போது இன்றைக்கே அப்படியே அவருடைய அந்த பட்டணத்துக்குள்ளே போயிடுறீங்க, அவருக்குள்ளே போயிடுறீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் அவருக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு மட்டுமல்ல, நிறைவான பலன். இந்த அடைக்கல பட்டணத்துக்கு உள்ளே போயிட்டாங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தெரியுங்களா? சாதாரணமான ஒரு வாழ்க்கை கிடையாது. அந்த நாட்களில் ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைஃபை லைஃப் தான் வாழ்ந்தாங்க. வந்து ஊழியக்காரங்கனாலே ஒரு ஹைஃபை லைஃப், அந்த மாதிரி ஒரு வாழ்வு. நீ வேதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆசாரியர்களுடைய ட்ரெஸ்ஸு, ஆசாரியர்கள் சாப்பிட்ற சாப்பாடு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே வாயடிச்சு போவீங்க, அந்த மாதிரி இருக்கும். இவங்க உள்ள அந்த அடைக்கலப்பட்டதுக்கு உள்ளே போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு பாதுகாப்பு மட்டுமல்ல, நிறைவான பலன். நிறைவான பலன். எந்த நிறைவான பலன்? ஆசாரியர்களுக்கு உண்டான நிறைவான பலன். அவங்கள ஆசாரியர்கள் இந்த பூமியிலே எப்படி நிறைவான பலன் உள்ள ஒரு வாழ்வை வாழ்ந்தாங்களோ அந்த வாழ்வை அவர்களும் வாழ்வார்கள். இப்போ போவாஸ் அதை மனதில் வைத்து சொல்றாரு, நீ இந்த சட்டைகள் நிழலுக்குள்ள வந்துட்ட. செட்டைகளின் கீழ் வந்தால் என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் செட்டைன்னு சொன்னாலே ஒரு மறைவிடம். எப்படி ஒரு தாய் பறவை ஏதாவது ஆபத்து வரும்போது தன்னுடைய குஞ்சுங்களாம் அப்படியே கூவி கூப்பிடும், வேகத்திலலாம் ஓடி வருங்க, அப்படியே தன்னுடைய ரெக்கையில் அப்படியே அணைச்சிக்கும். வந்து ஒரு பருந்து வரட்டும், ஒரு கழுகு வரட்டும், ஏதாவது சத்தம் கேட்கும்போது உடனே ஒரு மாதிரி கோழி சத்தம் போடும் பாருங்க, அங்கே எல்லா கொஞ்சம் வேகத்தில் ஓடி வரும், அப்படியே தாய் பறவை பிடிச்சி சட்டைக்குள்ள மறைச்சி வச்சுக்கும். பாதுகாப்பு. ஆமாம். அங்கேருந்து கோழி வெளியே எட்டி பார்க்கும், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சீன்லாம் பார்த்தீங்களா? ஆமாம். அந்த லைஃப்பை வாழ முடியாது நம்மளும் வச்சிருக்கிறாரு. இது அது எட்டி பார்க்குறது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் தாய் பறவை அப்படியே இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது வெளியே அழகாக நம்ம குஞ்சு பறவை அழகாக அப்படி அதை பார்க்கும்போதே ரொம்ப பியூட்டியாக பார்க்கும், கவலையே இல்லாமல் பார்க்கும், கஷ்டமே இல்லாமல் பார்க்கும், துயரமே இல்லாமல் பார்க்கும், வேதனையே இல்லாமல் பார்க்கும். நீங்கள் அந்த காட்சி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கோழி வளர்த்தால தெரியும். பரவாயில்ல, இப்போ யூடியூப்லாம் வந்துருச்சு, நல்லா பார்க்கலாம். நிறையா நீங்கள் வந்து அதில் இருக்கிற சீன் பார்த்தா ரொம்ப பியூட்டியாக இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள். கண்டது கடையில் உட்காந்து பார்த்துக்கிட்டு நேரத்தை வீணாக்காம பைபிள் ரிலேட்டடாக இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நீங்கள் பாரு, ரொம்ப மகிழ்ச்சி அடைவீர்கள். நான் சொல்கிறேன், சொல்கிறாரு ரூத்தை பார்த்து, அவருடைய சட்டையின் கீழ் நீ அடைக்கலமாக வந்துட்ட, இனிமேல் உனக்கு பாதுகாப்பு தான். அது மட்டும் பாதுகாப்பு மட்டுமல்ல, நிறைவான பலன் உண்டாவதாக. ஆமென். எழுந்திருப்போம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. நிச்சயமாகவே நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். நிறைவான பலன் தேவனால் உண்டாகி பண்ணுவதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஜீவனை தெரிந்து கொள்வதிலே அலாட்டாக இருக்கணும். ஜீவனை தெரிந்து கொள்வதிலே சீரியஸாக இருக்கணும்.
இது வந்து சாதாரண பிஸ்னஸ் கிடையாது, சீரியஸ் பிஸ்னஸ். சொல்கிறாங்களே சில பிஸ்னஸில் ரொம்ப சீரியஸாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி, நான் சொல்ல ஜீவனை தெரிந்து கொள்றதுல அவ்வளோ சீரியஸாக இருக்கணும். பகவ சொல்லுங்கள், சீரியஸாக இருங்க. எதில் சீரியஸாக இருக்கணும்? ஜீவனை தெரிந்து கொள்றதில்ல, தேவனை தெரிந்து கொள்வதிலையும். சும்மா அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப ஒரு விளையாட்டாக இருக்கக்கூடாது. நம்ம நினச்சி கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப விளையாட்டாக நினச்சிட்டு இருக்கிறோம். விளையாட்டு கிடையாது, சீரியஸ். சொல்லுவோம், சீரியஸ். கிறிஸ்தவ வாழ்க்கை ஜெபம் பண்ணுறது விளையாட்டா? ஜெபம் பண்ணுறது, பைபிள் படிக்கிறது விளையாட்டு? இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம சர்ச்சு நடக்குது சில இடத்துல சில மக்கள் பண்ணுற விளையாட்டா பண்ண இதெல்லாம் ஏதோ வேலையை சும்மா ஏதோ அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. இல்லைங்க, என்றைக்கு தேவனை நீங்கள் சீரியஸாக பார்க்குறீங்களோ, என்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சீரியஸாக பார்க்குறீங்களோ, நான் சொல்கிறேன், நீங்கள் வாழ்வுக்கு தப்ப முடியாது, வாழ்வை அடைவீர்கள். ரூத்து சீரியஸாக பார்த்தாங்க. ஒரு பால் அவள் பார்த்தீங்கன்னா அவ போயிட்டான். அவள் வந்து எல்லாரும் பார்க்குறது மேலே பார்த்தா, இந்தம்மா அப்படி பார்க்கல, சீரியஸாக பார்த்தாங்க. புரிஞ்சிருச்சு, நிறைய விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கிறாங்க அந்த அம்மா. இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் பண்ண எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருக்கிறாங்க. அந்த அம்மா பார்த்தாங்க, இந்த ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டோம்னா வாழ்க்கை நல்லா இருக்குன்னு அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க சார், நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் பின்னாடியே வந்துடுவேன், உங்கள் தெய்வம்னா என் தெய்வம், நீங்கள் போகிற வழி தான் நான் போகிற வழி. ஆமென். நீங்கள் சீரியஸாக பிடிச்சிங்க, முடிவு பண்ணுங்க. தேவ காரியத்தை விளையாட்டா, அதாவது விளையாட்டானா ரொம்ப ஒரு மட்டம், விளையாட்டுனா ரொம்ப ஒரு கேலி கிண்டல் அப்படி பண்ணக்கூடாது. சீரியஸாக இரு, தேவனுடைய காரியத்தில் சீரியஸாக இருங்க. நான் சொல்கிறேன், தீவிரமாக இருங்க. சீரியஸ், தீவிரம் காமிக்கும் போது ஆசீர்வாதங்களும் உங்கள் மேலே வர்றதுக்கு அது தீவிரமாக இருக்கும், அது சீரியஸாக இருக்கும். எது சீரியஸாக இருக்கும்? நீங்கள் தேவனுடைய காரியத்தில் சீரியஸாக இருக்கும்போது அது யாரு 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 என்னை கனம் பண்ணுறது யார், எனக்கு மரியாதை கொடுக்கறது யார், என்னை மதிக்கிறது யாருன்னு சொல்லி அது பார்த்துட்ருக்கோம். வந்து எது? கடவுளுடைய ஆசீர்வாதங்கள். தேவ பிள்ளைகள், தேவனுக்குள்ளாக அடைக்கலாமல் வந்திருக்கிற உங்களுக்கு இந்த மாதத்தில் நிறைவான பலன் உண்டாகும். நீங்கள் காண்பீர்கள். உங்கள் வேலையில் நிறைவான பலன், குடும்பத்தில் நிறைவான பலன், உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் நிறைவான பலன் உண்டாவதாக. ஆனால் ஒரு கண்டிஷன் அப்ளை, ஜீவனை சீரியஸாக தெரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? சும்மா வந்து எல்லாரும் போல் அப்படியே போயிட்டு இருக்கக்கூடாது. ஜெபமண்டலில் சீரியஸாக இருங்க, விளையாட்டா பண்ணாதீங்க. ஜெபம் பண்ண போகிறீங்கன்னா முதல்ல ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போங்க. ஹலோ, ஜெபம் பண்ணும்போது அடிக்கடி எடுத்து பார்த்துக்கிறேன், யாராவது ஃபோன் பண்ணியிருக்காங்களா, யாராவது ஃபோன் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது மிஸ்டு கால் வந்துருக்குதா, ஏதாவது சைலண்டில் வச்சாலும் முழு உள்ளமும் அங்கே இருக்கும். வசனத்தை கவனிப்பான்னா, இல்லை யாராவது ஃபோன் பண்ணா பார்த்துட்டீங்களா? சில ஆசாமிகளை பார்த்துறீங்களா? என் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய காரியம் என்று வரும்போது அப்பயே சைலண்டில் வச்சு உள்ளே வந்துடுவேன். என்றைக்காவது ஒரு நாள் மறந்து போவேன் ஒழிய, மற்றபடி அதில் ரொம்ப கவனமாக இருப்பேன். என்னை பார்த்தீங்க, எப்பப்போ பொழுதானைக்கும் நீங்கள் ரிங் அடிச்சிட்டு இருக்குதா, என்னைக்காவது ஒரு நாள் மறதியில் வந்தால் மட்டும்தான் ரிங் அடிக்கும். அது கூட அப்படியே உள்ளம், ஒரு ரிங்கு போனாலும் உள்ளம் அப்படியே பதட்டமாக இருக்கும். ஐயோ மிஸ்டேக் பண்ணிட்டேனாடா, நீங்கள் சைலண்டில் வைக்காமல் நீங்கள் துடிக்கணும். நான் துடிப்பேன் தெரியுங்களா? தேவனுடைய சமூகத்தில் மட்டும் ஏதாவது ஒரு அசால்ட்டாவோ பொறுப்பற்ற தன்மையிலோ நடந்து கொள்ளும்போது உள்ளம் அப்படியே துடிக்க ஆரம்பித்தேன். இப்படி பண்ணிட்டோமே, இப்படி செஞ்சிட்டோமே அப்படின்னு துடிக்க ஆரம்பிக்கும். நான் சொல்கிறேன், அந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே வர ஆரம்பிக்கணும். தேவனுடைய காரியம் என்று வரும்போது சீரியஸ். ஆமென். தீவிரம் காண்பீங்க. ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள், தேவனை தெரிந்து கொள்ளுங்கள், வார்த்தையை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் ஏராளமான ஜீவ வார்த்தையில் எழுதி வச்சிருக்கிறார். நல்வாழ்வுக்காக எழுதி வச்சிருக்கிறார், சுகத்துக்காக எழுதி வச்சிருக்கிறார். எடுத்து சூஸ் பண்ணி பேசுங்க. வாயை திறந்து பேச ஆரம்பிங்க, ஜீவன் உண்டாகும். ஜீவனை தெரிந்து எப்படி ஜீவனை தெரிந்து கொள்ளணுமா? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்போ ஜீவன் வேணும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை செலக்ட் பண்ணி, சொல்லுங்க, செலக்ட் பண்ணி இப்போ வாயில பேச ஆரம்பிக்கணும். சுகம் வேண்டுமா? சுகத்துக்குரிய வசனத்தை எடுங்க, வாயில பேசுங்க. வெற்றி வேண்டுமா? வெற்றிக்குரிய வசனத்தை வேதத்திலிருந்து எடுங்க, பேசுங்க. செழிப்பு வேண்டுமா? செழிப்புக்கான வசனத்தை எடுங்க, பேசுங்க. குடும்பத்தில் சமாதானம் வேண்டுமா? வசனத்தை எடுங்க, எடுத்து பேசுங்க. ஆமென். உங்களை அழகாக விசுவாச அறிக்கைலாம் நிறைய உங்களுக்கு கொடுத்து, சில பேர் விசுவாச அறிக்கை புக்கு எங்கே இருக்குன்னு கேட்டாலே, இன்றைக்கி ஒரு டெஸ்ட் வச்சேன்னா உங்கள் புக்கெல்லாம் எங்கே இருக்குது கொஞ்சம் கொண்டு வாங்கன்னு சொன்னால், நில்லுங்க பாஸ்டர், போன வருஷம் அப்படியே பழைய பேப்பர்லாம் தூக்கி போட்டோம், அது உள்ள இது எத்தனை பேர் இருக்குதுங்க அந்த புக்கெல்லாம்?
படிக்கிறீங்களா? ஒரு நாள் செக் பண்ணுவேன் வீட்டில் வந்து, காமிங்க பார்க்கலாம், பழசா இருக்கா புதுசாக இருக்கான்னு செக் பண்ணுவேன். அதுக்குன்னு மண்ணில் போட்டு பிரட்டி எடுத்து எப்பயாவது இவர் வந்து சரியான சீரியஸ் ஆளுப்பா, இவர் வந்து என்னைக்காவது கேட்டாலும் கேட்பார் இவர். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது பிடிச்சி அழுக்காய்க்கும், நான் அதையும் கண்டுபிடிச்சிருவோம். நம்ம கவனமாக கேளுங்க, படிங்க, படித்து அதற்குரிய வார்த்தைகளை உங்கள் வாயில் வைத்து பேச ஆரம்பியுங்கள். ஆமென். புரியுதுங்களா? நானும் அப்படி தான், ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் போயிட்டேன்னா அது ஒரு வார்த்தையை தொடர்ந்து அப்படி பேசிக்கிட்டே இருப்பேன். அப்படிப்பட்ட வரிகள் உள்ள பாடலாம் இருந்துச்சு. அதே பாட்டை என்னுடைய ஃபோனில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஒன் போட்டிருப்பேன். என்ன ரிப்பீட் ஒன்னா, அதையே பசங்க என்னப்பா இதே ரிப்பீட் இல்லை, அதையே திரும்ப கேட்கணுன்றதுக்காக என் ரிப்பீட் மோட். நீங்கள் இப்போ எடுத்து பார்த்தா கூட என் ஃபோனில் ரிப்பீட் மோடு தான், ரிப்பீட் ஒன் போட்டிருப்பேன். எதுக்காக ரிப்பீட் ஒன்னா, திரும்ப அந்த பாட்டையே கேட்கணும். ஏன்னா அந்த வார்த்தை அது உள்ளே இருக்கிறதுனால அந்த வார்த்தையே பாடிட்டு, அந்த வசனத்தையே பேசிட்டு, வார்த்தையே பாடிட்டு, வசனத்தையே பேசிட்டு, இப்போ என் உள்ளமும் அப்படி போயிடுச்சு, மனமும் அப்படி போயிடுச்சு, வாயும் அப்படி போயிடுச்சு. நான் சொல்கிற ரிசல்ட்டை பார்ப்போம். புரியுதுங்களா? ஜீவன் இப்படி தான் தெரிந்து கொள்ளணும். நாவில் தேவனுடைய வார்த்தையை தேர்ந்தெடுத்து எந்தெந்த பிரச்சனைக்குள் நீங்கள் இருக்கிறீர்களோ அதற்கான தீர்வை கர்த்தர் வேதத்தில் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையை தேர்ந்தெடுங்கள், அதை உங்கள் வாயிலை கொண்டு போய் வைத்து அதை விசுவாசத்தோடு பேச ஆரம்பியுங்கள். நீங்கள் சொன்னபடி உங்களுக்கு நடக்கும். அவராலே நிறைவான பலன் உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோடு பேசினபடியாக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கண்களை திறந்தபடியாக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நல்வாழ்வுக்காக நாங்கள் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை போதித்தீரே. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாரே. இன்றைக்கு நாங்களும் உம்முடைய வார்த்தையை தெரிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. நல்ல பங்காகி உம்மை தெரிந்து கொள்கிறோம். உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகளை தெரிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் நல்லா இருக்கணும், எங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், எங்கள் சந்ததி நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன் நீர் ஆண்டவரே. அதற்காக நீர் ஜீவனை தெரிந்து கொள் என்று சொல்லி எங்களுக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் வைத்தது மட்டுமல்லாமல் ஆன்சரையும் சொல்லிக் கொடுக்கிற தேவனாக நீர் இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. பதிலின் தேவன் நீர், பதில்களை தருகின்ற தேவன் நீர் கர்த்தாவே. வேதத்தில் எங்களுக்கான பதில்கள் ஏராளமாக எழுதி வைத்திருக்கிறீர். அவை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே. அவைகளை பேச போகின்றோம் ஆண்டவரே. நாங்கள் இதை பேசுவதன் மூலமாக நிறைவான பலன் எங்களுக்கு உண்டாவதை நாங்கள் பார்க்க போகின்றோம். இங்கே இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்க வந்திருக்கிற பிள்ளைகளை இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கின்றேன். உங்களுடைய ஆசீர்வாதம் நிறைவான பலனாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து சேருவதாக. எப்படி ரூத்தின் வாழ்வில் நிறைவான பலனை ரூத் பெற்றுக்கொண்டார்களோ, இன்றைக்கும் நீங்காத இடம் பெற்றார்களோ, இன்றைக்கு ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கான ஒரு முக்கியமான சந்ததியாகவே ரூத்தின் சந்ததியை நீர் மாற்றினீரே. நீர் எவ்வளவு நல்லவர் கர்த்தாவே. மோவாப் என்று சொல்லக்கூடியவர்கள் அருவருப்பானவர்கள், சபிக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள். ஆனால் நீர் அந்த குலத்தை தேர்ந்தெடுத்து அந்த குலத்தில் வழியாக நீர் பிறந்தீரதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த கோத்திரத்தின் மீது இருந்த எல்லா விதமான சாபத்தையும் நீக்கினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த கோத்திரத்தையும் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்வும் ஆண்டவரே நிறைவான பலனை குடும்ப வாழ்விலும், பொருளாதாரத்திலும், சமுதாயத்திலும், தனிப்பட்ட வாழ்விலும் நம்முடைய பிள்ளைகள் பெற்று வாழட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றோம். மார்ச் 1ஆம் தேதி பிறக்கும் போதெல்லாம் இந்த மாதத்தில் நாங்கள் ஜீவனை தெரிந்து கொண்டோம், அது நிமித்தமாக எங்களுக்கு நிறைவான பலன் தேவனால் எங்களுக்கு உண்டானது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே இருக்கிற எல்லாருடைய வாய் மாற்றப்படுவதாக தகப்பனே. அற்புதம் அதிசயம் இந்த மாதத்தில் நடப்பதாக. ஹல்லேலூயா. கிருபையின் மேல் கிருபை, தயவின் மேல் தயவை நம்முடைய பிள்ளைகள் பெற்று வாழட்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.